எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீன் குழம்பு நீங்க இப்படியே தான் வைப்பீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீன் குழம்பு மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போது நான் இதுக்கு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் அளவில் புளி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் மாதிரி ஊற வச்சுருக்கிறேன். அதை நல்லா பிசைஞ்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மாங்காய் ரொம்ப புளிப்பில்லை, அதால் நான் இந்த அளவு புளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த புளி தண்ணியோடைய 2 டீஸ்பூன் நான் மல்லிப்பொடி சேர்க்குறேன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 துண்டு பட்டை சேர்க்குறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 4-5 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் கறிவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் பச்சை மிளகாய் 2 நறுக்கி சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம் 2 எடுத்து நல்லா பிசைஞ்சு சேர்க்குறேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்கறதுனால மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நறுக்கி சேர்க்கறதை விட இந்த மாதிரி பிசைஞ்சு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வதக்குனதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு எல்லாம் கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மண் சட்டியில், அதில் சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு மாங்காய், நல்லா பச்சை மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே அந்த மாங்காவை வேக விடணும்.
மாங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீன்களை சேர்க்கணும். ஏன்னா மீன் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறதில்ல. அதால் வந்து மாங்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மாங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மீன்களை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்க்குறேன். மீன்களை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்கடி கரண்டி போட்டு கிளறக்கூடாது. இப்போ நம்ம சேர்த்த உடனே லைட்டாக கிளறி விட்டோன்னா அதே போதும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் 6லேருந்து 7 நிமிஷம் மாதிரி மீன் வெந்தால் போதும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க. மீன் வந்து கரெக்டான பதத்தில் நல்லா வெந்து நம்ம குழம்புமே நல்லா திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல வாசனையாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு குறைஞ்ச தீயில நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா வந்து அந்த குழம்புமே நல்லா திக்காகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான மாங்காய் சேர்த்து வச்ச மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பார்த்துருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.